தமிழ்நாடு அரசுக்கும் விஜய்க்கும் வந்து அண்டர் டீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காங்க. திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், அதுல பாத்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது பட்டியலினத்தை சார்ந்த மக்கள். ஆனால் பட்டியலின சமூக மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லி இன்று கூட்டணிக்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் கூட நிற்காமல் இன்று திரு திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கிறார். கூட்டணியிலே ஒரு சில சீட்டுகளுக்காக தன்னுடைய சொந்த மக்களுடைய உயிரை கூட துச்சமென மதிக்கின்ற சூழ்நிலைக்கு இன்று திருமாவளவன் வந்து விட்டார் என்பது இந்த ஸ்டேட்மெண்ட்ல தெரியுது. மிக மிக கொடுமையான சம்பவம். திருவண்ணாமலையில மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பெண்கள் பாதுகாப்பில்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எடுத்து பாருங்க. ஏன் சட்டப்பேரவையில கூட நான் கேள்வி கேட்கும் போது அதை ஒத்துட்டாங்க. ஆமா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குங்குது. இது புள்ளி விவரம் சொல்லுது. திராவிட மாடல் அரசு பெண்ணுரிமை பேசுகின்றோம்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் காவலர்களால தொந்தரவு, ஆசிரியர்களால தொந்தரவு, பொது இடங்கள்ல நடமாட பெண்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பெண்களை நிறுத்திட்டு இருக்காங்க. முழுமையாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அந்த தார்மீக பொறுப்பினை எப்போதோ திராவிட மாடல் அரசு கை கழுவிட்டாங்க. அதனால திருவண்ணாமலை மட்டுமல்ல, திருவண்ணாமலை மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்குங்க. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதுக்கு வந்து பரிதவிச்சு அறிக்கையை கொடுத்துட்டு இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்களோட சில சமயம் நாங்க பேசுறோம். எங்களோட நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட பெண்களை பார்த்து உதவி செய்யறாங்க. ஆனால் பாதுகாப்பான ஒரு மாநிலம், சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கிற மாநிலம்னு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்று சீர்கட்டு இருக்கின்ற தமிழ்நாடாக திமுக அரசாங்கத்தில் இருக்கு. 2014 அண்ணா ஹசாரை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தது போல வந்து தற்போது விஜயை பயன்படுத்தி பாஜக ஆட்சிக்கு வர பாதுன்னு சொல்லி அதான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய பதட்டத்தில் இருக்காரு. ஒன்று, அவருடைய வாக்கு வங்கி இன்னொரு பக்கம் போகுதுங்கிற பதட்டம். இன்னொன்று, எப்படி தன்னுடைய கூட்டணி எஜமான் திமுகவை, முதலமைச்சரை எப்படி காயப்படாம வச்சுக்கணும், எப்படி வந்து அவங்க மனசு கஷ்டப்படாம நோகாம அறிக்கை கொடுக்கணும், பேசணும் அப்படிங்கறதுக்காக பேசிட்டு இருக்காரு. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல கடுமையான பணிச்சுமை சொல்லிட்டு வருவாய்த்துறை அலுவலர்கள்லாம் வந்து காத்திருப்பு போராட்டமாக நடத்துறாங்க. ஏற்கனவே இந்த தேர்தலின் போது பெரிய பெட்டி வச்சு மனுக்கள்லாம் வாங்கினாங்க. 4.5 வருஷம் இந்த மனுக்களுக்கான தீர்வு இது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்லேயே 45 நாட்கள் தீர்வு அப்படிங்கிறாங்க. எப்படி 4.5 வருஷம் மனுவை தீக்காம வச்சுட்டு இருந்து இந்த 6 மாசத்துல தீக்க போறாங்களா? இந்த காதுல பூ சுத்துற கவர்மெண்ட்டுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி அரசாங்கத்தோட பணத்துல முதலமைச்சர் போட்டோவை போட்டு மக்கள் கிட்ட போகணும். அதுதான் இவங்க இந்த மாதிரி விதவிதமான திட்டத்தை அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்லை. இவங்க பெட்டி வச்சு வாங்கினாலும் சரி, பெட்டியே கொண்டு போய் மக்கள் கிட்ட கொடுத்தாலும் மக்கள் என்னமா தெளிவா இருக்காங்க இவங்களை வந்து அனுப்புறதுன்னு சொல்லி. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த அமெரிக்கா 50% வரி விதிப்பு, அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு மாசம் அமெரிக்க ஏற்றுமதியாளர்கள் சங்கம் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளோட உடனடியாக அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அந்த வரி விதிற்கு பின்பாக அந்த நிகழ்ச்சியை நான் தான் ஏற்பாடே பண்ணேன். நிதியமைச்சரோடு அவங்களெல்லாம் பேச வச்சிருக்கேன். அதுக்கு பின்னால தான் இந்த ஜிஎஸ்டி குறைப்பு கூட வந்திருக்கு. இப்போ கூட அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பல்வேறு மட்டங்களில் அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்துட்டு இருக்கு. நான் அதனோட அவங்களோட கான்ஸ்டன்ட் டச்சில் தான் இருக்கேன். ஸோ இப்போ யூகேல கூட ஒரு டெலிகேஷன் போய் பேசிட்டு வந்திருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளில் புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காமர்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் மத்திய அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.